நாளை இந்த உலகிற்கு வரப்போகிறேன் என்று அறிந்த ஒரு குழந்தை கடவுளை பார்த்து கேட்டதாம், நான் எப்படி அங்கு சென்று வாழ்வது? அதற்கு கடவுள் சொன்னாராம், நீ கவலைப்படாதே, உனக்காக ஒரு தேவதையை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை அவள் உனக்கு சொல்லிக் கொடுப்பாள் என்றாராம். சரி, பரவாயில்ல, நான் உம்மை காண வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால் எப்படி நான் உன்னை காண்பது என்று கேட்டாளாம். கடவுள் சொன்னாராம், அதையும் அந்த தேவதை உன்னை ஆலயத்திற்கு கூட்டி வந்து என்னை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி என்னை காண வேண்டும் என்று அவள் கற்றுக் கொடுப்பாள் என்று கடவுள் சொன்னாராம். சரி, நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்தால், நான் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறோனோ அப்பொழுது உன்னையோடு பேச வேண்டும் நினைத்தால் நான் என்ன செய்வது? அதற்கும் கடவுள் சொன்னாராம், அதே தேவதை கைகளை கூப்பி உன்னை எப்படி ஜெபிப்பது என்று அந்த தேவதை சொல்லிக் கொடுப்பாள், அப்பொழுது நீ என்னோடு பேசலாம் என்று சொன்னாராம். என்னையா இவரோட பெரிய ரோதனையா போச்சு, எதுக்கெடுத்தாலும் அந்த தேவதை என்னோடு கற்றுக் கொடுப்பாள், பேச சொல்லிக் கொடுப்பாள். காண தந்தைக்கு சிறிதாக ஒரு வருத்தம் இருந்தது. அந்த குழந்தை கேட்டதாம், ஒரு தேவதை சொல்லிக் கொடுப்பாள், ஒரு தேவதை உனக்கு கற்றுக் கொடுப்பாள், எனக்காக காத்திருக்கிறாள் என்று சொல்லுகிறாயே, கடவுளே அந்த தேவதை யார் என்று கேட்டதாம். அவர் சொன்னாராம், அவள்தான் உன்னுடைய அம்மா என்று. அன்புக்குரியவர்களை, ஒரு அம்மா எப்படிப்பட்ட பிள்ளையை உருவாக்குவாள் என்று கடவுள் அந்த குழந்தைக்கு இன்று சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி வாழ்வது, இயேசுவை எப்படி காண்பது, கடவுளோடு எப்படி பேசுவது என்று அருமையாக ஒரு அன்னையானவள், ஒரு அம்மா எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாள் என்பதை ஜனவரி 1ஆம் நாளிலே திருச்சபையானது ஆண்டவரின் தாயாக அன்னை மரியாளை கொண்டாடுகின்றது. ஆண்டவரின் தாயாக அன்னை மரியாளை ஏன் இந்த திரு அவை கொண்டாடும்? கிபி 431ஆம் ஆண்டு எபேசு நகரிலே நம்முடைய பொது சங்கம் கூடுகிறது. அங்குதான் இந்த அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்ற பெருவிழாவை நாம் ஆண்டுதோறும் இந்த முதல் நாளிலே கொண்டாட வேண்டும் என்று ஒரு விசுவாச பிரகடனத்தை, டாக்மா என்று சொல்லக்கூடிய இந்த விசுவாச பிரகடனத்தை உருவாக இந்த ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை எப்படிப்பட்டவள்? அன்பின் அடையாளம், தியாகத்தின் திருவுளம். அன்பின் அடையாளம் ஆம் என்று அந்த கடவுளுடைய தூதருக்கு பதில் சொன்னது முதல், சிலுவையில் அந்த இயேசு தன்னுடைய மகன் அறையப்பட்டு வரை அவரோடு உடன் இருந்தார். அதுதான் அவருடைய அன்பின் அடையாளம். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், எவன் ஒருவன் தன்னுடைய அன்னையை பெற்றிருக்கிறானோ அவன் இந்த உலகிலே ஏழை இல்லை என்று. ஆக அம்மா என்று ஒருவர் இருக்கின்ற போது எந்த ஒரு பிள்ளையும் ஏழையாக இருக்க முடியாது. அப்படி என்றால் அந்த ஆண்டவரின் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் நாம் அனைவருக்குமே தாயாக இருக்கிறாள். நாம் யாரும் ஏழையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்னையைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அன்பின் அடையாளம். படைத்தது முதல் இறுதி வரை என்னாலும் நம்மோடு இருக்கக்கூடியவர் இந்த அன்னை மரியாள், அன்பின் அடையாளம். தியாகத்தின் திரு உருவாக இந்த அன்னை இருக்கிறார். ஆம் என்று சொன்ன அந்த நாள் முதல் ஆண்டவர் இயேசுவை இறுதி வரை எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்.
பெலிக்கான் பறவையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெலிக்கான் பறவையானது தன்னுடைய குழந்தைகளுக்கு, குருவிகளுக்கு, குஞ்சுகளுக்கு உணவு இல்லாத நேரத்திலே அதனுடைய அழகாலே தன்னுடைய இதயத்தை கொத்தி அதிலிருந்து வருகின்ற இரத்தத்தை உணவாக கொடுக்குமாம். அன்புக்குரியவர்களே, ஒரு சாதாரண பறவை இப்படி செய்கிறது என்றால் இந்த உலகிற்கே தாயாக இருக்கிற அன்னை மரியாள் எந்த அளவுக்கு தியாகம் நிறைந்தவளாக இருந்திருப்பாள் நினைத்து பாருங்கள். அப்படி தியாகத்தின் திருவுருவாக இருந்த அந்த அன்னை மரியாள் நம்மிடம் கேட்பது என்ன? ஆண்டவருடைய தாயாக அன்னை மரியாளை கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவிலே அந்த அன்னை மரியாள் நம்மிடம் விரும்புவது என்ன? யோவான் நற்செய்தியிலே அதிகாரம் 2 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அன்னை மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்வதை நாம் செய்கின்ற போது அவருடைய பிள்ளையாக, அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளையாக, அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக நாமும் இருப்போம். அப்படி என்றால் அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்கின்ற போதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொன்னது போல அந்த ஆண்டவர் இந்த ஆண்டினுடைய தொடக்க நாளிலிருந்து பாதுகாப்பாக, ஆசீராக, அமைதியாக நமக்கு இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நான் உமக்கு பாதுகாப்பாக இருப்பேன், அருள் கூறுவேன், அமைதியை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால், அந்த ஆண்டவருடைய ஆசீரை பெற வேண்டும் என்றால், அமைதியான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால், இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், நாமும் அன்பின் அடையாளமாக, தியாகத்தின் திருவுருவாக அவரை போல, அவருடைய பிள்ளையான இயேசுவை போல வாழ வேண்டும். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த அன்னை மரியாள் சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க நாம் வாழ வேண்டும் என்றால் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் ஒருவருக்கு நாம் மன்னிப்பு அளிக்க வேண்டும், ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருவர் ஒருவருக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும், தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்படி அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்றோ, அதே போல நம்முடைய சந்திப்பும் இந்த முதல் நாளிலிருந்து பிறரை சந்திக்கின்ற போது அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், பேருவகையை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாக நாம் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாமே ஒரு ஆசீராக உருவாக வேண்டும். அப்படி நாம் சந்திக்கின்ற மக்களிடையே பகிர்ந்து கொண்டவர்களாக, மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியவர்களாக, அமைதியை உருவாக்கக்கூடியவர்களாக, ஆசீராக இருப்போம். இறைவனுடைய அருளை நிறைவாக பெறுவோம். என்னாலும் மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டவரோடும் அன்னை மரியாளிடம் பயணிப்போம். ஆமென்.